Hello friends, welcome to Chef Gayathri's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை பருப்பை வச்சு ஒரு கட்லெட் பண்ண போறேன். நம்ம நார்மலா கடலை பருப்பை வச்சு வடை பண்ணுவோம், பட் இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போற ஒரு டிஷ். கடலை பருப்பு கட்லெட் பண்றதுக்கு வெறும் 2 ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம கடலை பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்க போறோம். செகண்ட் நம்ம pan fry பண்ண போறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்குள்ள போலாம். கடலைப்பருப்பு கட்லெட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் 1 hour ஊற வச்சு நான் 1 கப் தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன், வேக வச்சிருக்கேன். இதை 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம், அதுக்கு தேவையான ஆயில். இப்போ வாங்க டிஷ்குள்ள போலாம். இந்த கடலைப்பருப்பை ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸில போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை அரைச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இதர் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஹேண்ட்ல கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடலைப்பருப்பு எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரெட் கிரம்ஸ், கரம் மசாலா, சாட் மசாலா, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. உப்பு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா சாட் மசாலா நார்மலா சால்ட் இருக்கும், நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால எப்பவுமே நீங்க சாட் மசாலா போட்டீங்கன்னா உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டா தெளிச்சுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். நம்ம சேனல்ல புதுசா யூடியூப்ல பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல @chef Gayathri's kitchen ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புது புது ரெசிபியை நாங்க போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஷேப் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஈஸியா சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, அழகா அந்த ஷேப் வந்துடும். இங்க பாருங்க கட்லெட் எவ்வளவு அழகா ஷேப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ஃபிளாட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 கட்லெட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் போட்டுக்கலாம். இது நீங்க கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் அமுச்சு விடலாம். நான் இதே பேஸை வச்சு இன்னும் ஒரு ரெசிபி பண்ண போறேன். நான் அதுக்கு ஸ்கியூவர் ஸ்டிக் யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்ன பண்றேன்ட்டு. நீங்க ஸ்கியூவர் ஸ்டிக் எடுத்துட்டு இதுல நீங்க கபாப் கூட பண்ணிக்கலாம். நீங்க இதை ரோட்டில வச்சுட்டு ஆர் பிரெட் எதுல வேணாலும் நீங்க வச்சுட்டு சாப்பிடலாம். இங்க பாருங்க, வெஜ் கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னா கிட்ஸுக்கு நீங்க டீப் ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம், பட் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறேன். நம்ம இப்போ இந்த கட்லெட் எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மறக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கபாபையும் இதில் வச்சுக்கலாம். நீங்க ஒரு கப்ல ஆயில் பிரஷ் வச்சு கூட நீங்க இது மேல வந்து ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ரெகுலரான ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே தாங்க. நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கபாபை நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இந்த கட்லெட்டை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ எல்லா கட்லெட்லையும் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் குக் ஆகலான்னு பயப்பட வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கடலைப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துட்டோம். இது ஜஸ்ட் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த பேனில் வந்து குக் பண்ணுறோம், அந்த கட்லெட் டேஸ்ட் வரதுக்காக. இப்போ 2 சைடும் நீங்கள் ஒரு 3 to 4 minutes வச்சா போதுங்க. இந்த சைடும் 3 minutes, இந்த ஆப்போசிட் சைடும் 3 minutes. இப்போ இந்த கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் கட்லெட் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்ட்டு. கடலைப்பருப்பை வச்சு ஒரு கட்லெட் பண்ணியிருக்கோம். இதோ நம்ம சர்ப்ரைஸ் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஒரு கடலைப்பருப்பு மாவை வச்சு ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக்கில் அழகாக நம்ம கபாப் பண்ணியிருக்கோம். இப்போ கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு பெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா கெச்சப் ஆர் ஸ்வீட் யோகர்ட். இது நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம கட்லெட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு நான் வந்து இந்த கட்லெட்டை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவர், அந்த காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி @chef Gayathri's Kitchen இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Chef Gayathri's Kitchen. See you on the next video. Bye.